ஓம் சாந்தி. 10/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையை பிரம்மா பவ உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்காரு. நம்மெல்லாம் இறைமானவர்கள். இன்னைக்கு பகவான் நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, லட்சியத்தை சதா முன்னால் வைத்தீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும் சொல்றாரு. லட்சியம்னா நம்மளோட லட்சியம் வந்து தேவதை ஆகிறது. லட்சுமி நாராயணன் போல தேவதை ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதை முன்னாடி பார்க்கணும். அதை பார்த்தாதான் இது மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மள்ட்ட அந்த தெய்வீக குணங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, சாந்தி நிறைஞ்ச உலகத்துல அப்படி இருந்தவங்க. அப்ப அந்த மாதிரி நான் ஆகணும்ட்டு அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நமக்கு தெய்வீக குணங்கள் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. இப்போது தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணிட்டே இருங்க. என்கிட்ட எந்த அவகுணங்களும் இல்லை தானே, நான் லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கு, நல்ல தேவதை ஆகிறதுக்கு தகுதியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மேலே செக் பண்ணிட்டே இருங்கன்றாரு. அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் சொல்றாரு. நம்மகிட்ட என்னென்னலாம் அசுர குணங்கள், அதாவது இந்த கலியுக மாயா ராவணனுடைய குணங்கள், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதோடைய குட்டிகள்லாம் வம்சம், அம்சம் எல்லாம் என்னென்ன இருக்கோ, பயம், கவலை எதுவுமே இருக்கக்கூடாது, அழுகை எதுவுமே, இதெல்லாம் கூட அசுர குணங்கள் தான். இது எல்லாத்தையும் நீக்கிட்டு தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: நீடோழி வாழ்க என்ற வரதானம் கிடைத்துள்ள போதும் கூட நீண்ட ஆயுளுக்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா வந்து நமக்கு வரதானம் கொடுத்துட்டாங்க. நீடோழி வாழ்கன்ற வரதானம் கொடுத்துட்டாலும் நமக்கு வந்து நீண்ட ஆயுளுக்காக நம்ம ஒரு முயற்சி இப்போ செய்யணும். அது செஞ்சாதான் நம்ம 21 பிறவிக்கு நீண்ட காலம், அதாவது 150 வருடம் ஆயுள் நமக்கு இருக்கும். என்ன முயற்சி நம்ம செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: நீண்ட ஆயுளுக்காக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகும் முயற்சி செய்யுங்கள். நம்ம நீண்ட ஆயுளோட வாழணும். இந்த பிறவியும் சரி, அடுத்து நம்ம எடுக்க போற 21 பிறவிகள், 8 பிறவி சொர்க்கத்துல, 12 பிறவி திரேதாயுகத்துல நம்ம பிறவி எடுக்க போறோம். அங்க போய் நம்ம ஒவ்வொரு ஜென்மமும் 150 வருடம் நம்ம வாழ்வோம். அப்ப அதுக்காக நம்ம இங்க என்ன முயற்சி பண்ணோம்னா, தமோ பிரதான ஸ்டேஜ்ல இருந்து சதோ பிரதானமா ஆகணும். பாபா சொல் பேச்சு கேட்டு அவரோட ஸ்ரீமத் படி நடந்து சதோ பிரதானமா மாறினாதான் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சதோ பிரதானமாக ஆவீர்கள் மற்றும் ஆயுள் கூட அதிகமாகிவிடும் சொல்றாரு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பாபா நினைக்கணும். பாபா நினைச்சு எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாயிடுவோம். சதோ பிரதானமா ஆயிட்டோம்னா ஆயுள் கூட அதிகமாயிடும். அது அடுத்த பிறவிகள் கிடையாது, இந்த பிறவிக்கு கூட நம்ம இப்போ நம்மளுடைய ஆயுளை நீட்டிச்சுட்டு தான் இருக்காரு கடவுள். நம்ம உடம்புல நிறைய நோய்கள்லாம் வருது, இருந்தாலும் பாபா மூலமா நம்ம யோகா பண்ணி அதன் மூலமா தான் இந்த உடம்பே இப்போ வந்து ஆயுள் நீங்கி நோயின்றி இப்போ இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த பிறவில கூட நம்மளோட ஆயுள் வந்து நீடிக்குது. நிறைய பிரம்மா குமாரிஸுக்கு இது கண்கூடாவே தெரியும். அவங்க ஜாதகத்திலே ஆயுள் கம்மின்னு தான் இருக்கும். ஆனா வந்து ஜானகி தாதியே சொல்லியிருக்காங்க அவங்க ஆயுள் கம்மின்ட்டு. ஆனா அவங்க வந்து 105 வயது வரைக்கும் இருந்துட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி பிரம்மகுமாரி ஆகி தான் பாபா வந்து நமக்கு அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது, உணவுலாம் கட்டுப்பாடு வைக்கும் போது, கரெக்டாக நம்ம யோகா பண்ணிட்டு சாப்பிடும்போது, பாபா நினைவுல சாப்பிடும்போது நம்ம ஆயுள் வந்து நீட்டிச்சுட்டே போகுது. அது மாதிரி நம்ம எடுக்க போற பல பிறவிகளுக்கும் ஆயுள் நீட்டிக்கும்னு சொல்றாரு. பிறகு மரண பயமே நீங்கி விடும் சொல்றாரு. நீங்க பாபா நினைக்க உங்களுக்கு மரணம்னாலே ஒரு பயமே இருக்காம போயிடும் சொல்றாரு. இப்பெல்லாம் பயப்படுறாங்கல்ல உலகத்தினர், எப்படி பயப்படுறாங்க மரணம்னாலே, ஐயோ செத்துருவோமோன்னு பயப்படுறாங்க. ஆனா நமக்கு பாபா வந்து மரணம் நீங்க தான் மரணம், எப்படி அந்த உடலை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க முயற்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாபா நினைவுல நம்ம உடலை விட்டு போறதுக்காக முயற்சி பண்றோம். நம்ம வந்து மரணத்துக்கு பயப்படுறதில்ல. ஆனா உலகத்தார் மரணத்துக்கு பயப்படுறாங்க. நீங்க பாபா நினைக்க உங்களுக்கும் மரண பயம் வந்து நீங்கிரும் சொல்றாரு. நினைவினால் துக்கம் தூரமாக போயிடும் சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட துக்கமே தூரமா போயிடும். ஒரு புள்ளியா தெரியும் உங்க கண்ணுக்கு. உங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் மலராக ஆகிவிடுவீர்கள். நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, யாருக்கும் துக்கமே கொடுக்க மாட்டீங்க, சுகமா இருப்பீங்க. உங்க கிட்டக வந்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும், உங்க கூட எல்லாரும் வருவாங்க. மலரா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? ரோஜா மலர் மாதிரி வாசனை வீசிட்டே இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. பாபா நினைச்சாதான் அப்படி ஆவீங்கன்னு சொல்றாரு. நினைவில் தான் மறைமுக சம்பாத்தியமே உள்ளது.
பாபாவை நினைக்கிறதுல தான் அந்த மறைமுக சம்பாத்தியமே இருக்குது சொல்லி சொல்றாரு. நினைவினால் பாவங்கள் அழிந்து விடுகின்றன. பாபா நினைக்க 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 நம்மளுடைய ஆத்மால இருக்கிற பாவம் அழிஞ்சிருது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பிறகு லேசாகி விடுகின்றது. அப்படியே ஆத்மா அப்படியே மனசு லேசாயிடுது இல்லையா? நம்மளே இப்ப பாபா நினைக்க நினைக்க நல்லா பாபா சொல் பேச்சு கேட்குறோன்னா மனசு லேசா இருக்கும். இல்லைன்னா நம்ம பழையபடி எதையாவது நினச்சிக்கிட்டு துக்கமா உட்காந்துருந்தோம்னா மனசு பாரமா இருக்கும். என்ன காலையிலேருந்து ஒரே பாரமா இருக்குன்னு பார்த்தா நம்ம பழைய விஷயங்கள் பாபா என்ன நான் செய்யக்கூடாது சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம மனசு பாரமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா மனசு லேசா இருக்கும். நம்ம பாவம் அழிஞ்சிருச்சுனாலே மேக்சிமம் ஆத்மா லேசாயிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆயுள் நீண்டு விடுகிறது. ஆத்மா எப்ப லேசாகுதோ அப்ப ஆத்மாக்கு ஆயுள் கூட நீண்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. நிறைய ஆயுள் வந்துரும், இந்த பிறவில கூட உங்களுக்கு ஆயுள் நீட்டிக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார், படிப்பித்து கொண்டும் இருக்கின்றார். இப்ப நம்ம ஆத்மாக்கள் நம்ம எல்லாம் ஆன்மீக குழந்தைகள். பாபாவுக்கு அவர் பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் எப்படி இருக்கிறாரு இல்லைன்னா உலகத்தாருக்கு யாருக்குமே தெரியாது, ஆனா நமக்கு தான் தெரியும். அவர் தான் நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, நம்மளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. என்ன புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்? இப்ப நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு அதிகமான ஆயுள் தேவை. பாருங்க, இப்ப பாபா கூட நம்ம வாழறோம். இந்த பிறவி ஒரு பிறவி இப்பதான் கிடைக்குது. கல்பத்துல கடைசியில சங்கம் யுகத்துல ஒரே ஒரு பிறவி, அது பிராமண பிறவி. பாபாவோட வாழறோம். இப்ப உங்களுக்கு அதிகமான ஆயுள் தேவைன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் உங்களுக்கு மிகவும் நீண்ட ஆயுள் இருந்தது. ஒரு காலத்துல நீங்க சத்தியுகத்துல வாழும்போது உங்களுக்கு 150 வருடம் வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் கூட திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபரயுகம் வரைக்கும் கூட நல்ல ஆயுள் தான் இருந்தது. எப்ப கலியுகம் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்துதான் ஆயுள் குறைஞ்சது இல்லையா? பாபா சொல்றார், 150 வருடங்களின் ஆயுள் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தது. நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கின்றதுன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கும்னா தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆவதனால்தான் ஆயுள் அதிகமாக ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப தமோவா ஆனதுனாலதான் நம்ம ஆயுள் குறைஞ்சது. காரணமே மனசு போன போக்குல மற்றவர்கள் சொன்ன வழியில போயிட்டு நம்ம உணவுலாம் இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு அதன் மூலமா கொலஸ்ட்ரால் அதிகமாகி அதனாலதான் இதயத்துல அடைப்பு இது மாதிரிலாம் வந்ததான் நிறைய பேர் அல்பாயுசுல போயிட்டாங்க. இப்ப கூட நிறைய பேர் இறக்குறாங்கன்னா அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் போயிட்டாங்க. நம்ம தமோ பிரதான காரணத்தினாலதான் அல்பாயுசு வந்துருச்சு. இப்ப நம்ம சதோ பிரதானமா ஆகிறதுனால தான் ஆயுள் கூட அதிகமாகின்றது சொல்லி சொல்றாரு. எப்போது தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக இருக்கிறீர்களோ உங்கள் ஆயுள் மிகவும் நீண்டதாக இருந்தது. நம்ம ஆனா பாருங்க, பாபா சொல்ற மாதிரி சொர்க்கத்துல தேவதைகள் 150 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏன்னா சதோ பிரதானமா இருந்தாங்க சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் மேலே ஏறி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபா கிட்ட மேல ஏணிப்படியில மேலே ஏறிட்டு இருக்கிறோம். நாம் தமோ பிரதானம் ஆகும்போது நம்ம ஆயுள் கூட குறைந்து விட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. நமக்கு தெரியும், நம்ம கலியுகத்துல வரும்போது நம்ம நிறைய பிறவி எடுத்திருப்போம். அதனாலதான் அந்த 42 பிறவிகள் கலியுகத்துல அந்த ஆத்மா மாத்தி 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 எடுக்குதுன்னா அப்ப மனசு போன போக்கு, பிற வழி, மனவழி அப்படி போய் போய் தான் ஆயுள் குறைஞ்சிடுச்சு சொல்லி சொல்றாரு. ஆரோக்கியமும் நன்றாக இல்லை, முற்றிலுமே நோயாளி ஆகிவிட்டுள்ளோம். இப்ப நமக்கே தெரியுது இல்லையா, நமக்கு உடம்பு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, ஏன்னா ஆரோக்கியமே இல்லை. ஏன்னா உணவே கலப்படமா இருக்குது. அதனால இந்த கலியுகத்துல எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அது கலப்படமா இருக்கிறதுனால நம்ம உடம்பு கூட நன்றாக இல்லை, ஆரோக்கியம் நன்றாக இல்லை, நோயாளியாக ஆகிட்டோம்னு சொல்லி சொல்றார் பாபா. இந்த வாழ்க்கை பழையது புதியதுடன் ஒப்பிடப்படுகின்றது. இப்போது தந்தை நமக்கு நீண்ட ஆயுள் அமைப்பதற்கான யுக்தியை கூறுகின்றார். நம்ம இப்ப வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை பழசு. ஆனா பாபா இந்த வாழ்க்கைய புதுசோட ஒப்பிடுறாரு. அதாவது சத்தியோதர நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு எப்படி நீண்ட ஆயுள் அமைக்கணுன்றதுக்காக யுக்தி சொல்றாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் எப்படி நீங்கள் சதோ பிரதானமாக நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆரோக்கியமாக இருந்தீங்களோ அவ்வாறே மீண்டும் ஆகிவிடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, போன கல்பத்துல இப்படிதான் நீங்க என்ன நினைச்சீங்க. இனிமையான குழந்தைகளை என்ன நினைக்க நினைக்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் உடையவர்களா ஆரோக்கியமா மாறிடுவீங்க. முன்னாடி எப்படி ஆனீங்களோ அதே மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. குறுகிய ஆயுளாக இருக்கும்போது மரணம் பற்றிய பயம் இருக்கும். நமக்கு ரொம்ப ஆயுள் கம்மியா இருந்ததுனால அந்த ஜாதகத்துல எல்லாம் சொல்லி பயமுறுத்துருவாங்க. இது அல்பாயுசு, உங்களுக்கு இப்படி மரணம் வரும் அப்படி மரணம் வரும்ன்ட்டு. அந்த மாதிரி இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க இல்லையா, அந்த மரணம் வந்துட போகுதுன்ட்டு பயப்படுவாங்க. ஜாதகத்தை பார்த்துலாம் நிறைய பேர் இதுல கண்டம் அதுல கண்டம்ன்ட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க.
பாபா சொல்றார், குறுகிய ஆயுளா இருக்கும்போது மரணம் பற்றி எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனா சத்தியுகத்துல ஒருபோதும் இது போல திடீரிட மரணம் ஏற்படாது என்ற உத்தரவாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்ப பாபா நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு, ஒருபோதும் உங்களுக்கு அகால மரணம் சத்தியுகத்துல வராது சொல்லி சொல்றாரு. அங்க 150 வருடம் ஆயுள் நல்லா வாழ்வீங்க. நீங்களாதான் அந்த உடலை விட்டு காட்சி கிடைச்சவொடனே அந்த உடலை விட்டு வேற உடல் எடுத்து போவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆயுள் நீண்டுவிடும். இப்ப நம்ம என்ன முயற்சி செய்யணும்னா, பாபான்னு நினைக்கணும், அவ்வளவுதான். பரந்தாமத்துல பாபா புள்ளியா இருக்கிறாரு. நானும் புள்ளியா தான் வந்தேன், புள்ளியா தான் போவேன். நான் புள்ளியா பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி நினைக்க 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 உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும். எவ்வளவு நேரம் நீங்க பரந்தாமத்துல இருக்கிறீங்களோ அவ்வளோ பாவம் உங்க தலை மேல இருக்கிறது அழிஞ்சிரும். அந்த மாதிரி நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயுள் நீண்டு போயிடும்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் எல்லா வித துக்கங்களுமே உங்களுக்கு நீங்கி போயிடும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஆயுள் மட்டும் நீட்டிக்காது, உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு துக்கமா இருந்ததோ எல்லாமே போயிடும். எப்பன்னா நம்ம அன்பான பாபாவை பரந்தாமத்துல நினைச்சிட்டே இருந்தோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் சொல்லி சொல்றாரு. எந்த விதமான துக்கமுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அவர் கேரண்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு 150 வருடம் ஆயுள் நிச்சயமா அடுத்த பிறவில, இந்த பிறவிலையுமே என்னை நினைக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. வேற என்ன வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களுக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், பாபா நான் நல்லா முயற்சி பண்றேன், நல்ல பதவி நான் அடையணும் சொர்க்கத்துலன்றீங்க. இப்பேற்பட்ட பதவி கூட கிடைக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனா முன்னாடி நம்ம நினைச்சோமா, நம்மலாம் போயிட்டு தேவதை ஆகுமா, பூஜைக்கு தகுந்த மாதிரி ஆளா நம்ம இருப்போமா, நம்ம எவ்வளவு கீழானவர்களா இருக்கணும்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அதான் சொல்றாரு, இப்பேற்பட்ட பதவியெல்லாம் கிடைக்கும், தேவதையா ஆகிறதே பெரிய விஷயம் இல்ல. சொர்க்கத்துல போய் 33 கோடி தேவதைகள்ல ஒரு ஆள் நானுன்னா அது எவ்வளவு பெரிய பெருமைக்கான விஷயம். அதுவே உங்களுக்கு தெரியாம தான் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தந்தை இவ்வாறு செய்யுங்கள் என்று யுக்தி கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, நமக்கு சொல்றாரு, யுக்தி சொல்றாரு, இப்படி செய்யுங்க குழந்தைகளேன்ட்டு. லட்சியம் முன்னால் உள்ளது. இப்ப நமக்கு லட்சியம் முன்னாடி இருக்குது, நீங்கள் இது போன்ற பதவியை அடைய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க லட்சுமி நாராயணன் அவங்களுடைய ராஜ்யத்துல வர முடியும், பிரஜைகளா எப்படி வேணாலும். ஆனா லட்சுமி நாராயணுக்கே முயற்சி செய்யலாம். யார் அந்த அளவுக்கு குணவானா மாறுறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணா ஆக முடியும். உங்களுக்கு அந்த லட்சியம் முன்னாடி இருக்குது சொல்லி சொல்றாரு. இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படி ஆகணும்னா நீங்க இங்கேயே அன்பா, பாசமா, அமைதியா, ஞானம் நிறைந்தவங்களா, சக்திசாலியா, அப்ப மரணத்துக்கே பயப்படாதவங்களா இங்க இருக்கணும். இங்க இருக்கணும், உங்க சுயராஜ்ய அதிகாரியா இங்க இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்த பிறவில லட்சுமி நாராயணன் ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என்று தங்களிடம் கேட்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு 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 நாளும் நீங்க கேட்கணும், நான் என்ன செய்யறேன், அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறேனா, என்னுடைய செயல் அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குதா, எண்ணத்தால கூட நான் அடுத்தவங்களை பத்தி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறேனா, என்னுடைய செயல் என்னையே முதல்ல நமக்கு நாமே துக்கம் கொடுத்துக்கும். எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் சோகமா இருந்துக்கிட்டு பாருங்க, ஆத்மாவோட சக்தியே குறையுது. நம்ம ஏன் கவலையா இருக்கணும், நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு, குஷி குஷியா இருக்கணும் இல்லையா. அந்த குஷி இல்ல, ஆனந்தம் இல்லைன்னா நம்ம ஆத்மால இருக்கிற சக்தி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுவே பெரிய அவகுணம் தான். பாபா சொல்றாரு, நீங்க செக் பண்ணுங்க, நான் எப்பயாவது எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேனா, எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, அவரை தான் நான் தேடினேன், அவரு கூட நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா இருங்க. ஏன்னா குஷி தான், குஷி போன்ற டானிக் வேற எதுவுமே இல்லை சொல்லியிருக்காருல்ல முரளியில. குஷியா இருக்கிறவங்களுக்கு தான் டோபர்மைன் என்ற ஹார்மோன் சுரக்குதான், அதனால எந்த நோயுமே வராதான். ஆனா இந்த மாயா நமக்கு கவலையை கொண்டு வந்து விடும், அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஆனா நம்ம ஞானத்தை அப்ளை பண்ணி எதுவுமே புதுசு இல்ல, போன கல்பத்துல இதான் நடந்தது, அதான் இப்பயும் நடக்குது, எனக்கு கடவுளே துணைவனா இருக்கிறாரு, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம தான் குஷியை வர வச்சுக்கணும். அதனால ஒரு ஒரு நாளும் செக் பண்ணுங்க, எனக்குள்ள எந்த அவகுணம் இல்லை தானே அப்படின்ட்டு கேளுங்க சொல்லி சொல்றாரு. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறத விட சில பேர் தனக்கு தானே துக்கம் கொடுத்துக்குவாங்க, தன்னையே அடிச்சுக்குவாங்க, தன்னையே வெறுப்பாங்க, அப்படி கூட இருக்கிறது கூட அவகுணம் தான் சொல்லி சொல்றாரு. அவகுணங்கள் கூட அநேக விதமாக உள்ளன. அவகுணங்களே நிறைய விதமான அவகுணங்கள் இருக்கு சொல்லி சொல்றாரு. சிகரெட் பிடிக்கிறது, சீச்சி பொருட்களை சாப்பிடுவது, இவையும் அவகுணமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சிகரெட் பிடிக்கிறது கூட அவகுணம் தான். சீச்சி பொருட்களை ஏதாவது விற்கிறது, வெளியில விற்கிற பொருட்கள் நிறைய என்னென்ன கற்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிட்றாங்க, சைனால பாம்பு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் கூட சாப்பிடக்கூடாதுன்ற, அது கூட அவகுணம் சொல்லி சொல்றாரு. எல்லாவற்றையும் விட பெரிய அவகுணம் விகாரத்தினுடையதாகும் சொல்லி சொல்றாரு. எல்லாத்த விட
அவகுணமே இந்த காம கோப விகாரம். அது மற்றவங்கள போயிட்டு பாதிக்குது. அதுல போகக்கூடாது சொல்லி சொல்றாரு. அதைதான் கெட்ட நடத்தை என்று கூறுகின்றார்கள். நீங்க விகாரத்துல போறத தான் கெட்ட நடத்தைன்னு சொல்றாங்க. நீங்க விகாரி ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆனா நம்ம கூட 63 பிறவிகளா மாயாவுடைய வசமாகி அந்த விகாரத்துல போயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியாது. தெரியாம போனதை பத்தி தப்பு இல்ல. இப்ப பாபா வந்துட்டாரு. உண்மையை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடாது. அததான் பாபா சொல்றாரு. இப்போது நிர்விகாரி ஆகுவதற்காக யுக்தி உங்களுக்கு கூறுகின்றார். இப்போ பாபா நம்மள நிர்விகாரி ஆகணும். அதுக்காக யுக்தியா நமக்கு நிறைய முரளில பயன் சொல்றாரு. இதில் இந்த விகாரங்களை அவகுணங்களை விட்டுவிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்னென்ன அவகுணங்கள்லாம் விடணும். ஒருபோதும் விகாரியா ஆகக்கூடாது. இந்த பிறவியில் யார் திருந்துகின்றார்களோ அந்த சீர்திருத்தம் பின் 21 பிறவிகளுக்கு வரை வரும் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். பாபா எல்லாரையும் இந்த குரங்கு குட்டிகளை கூட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் கூட்டு வச்சிருக்கிறாரு. நம்மளே குரங்குன்னு திட்டுவாரு சில டைம்ல முரளில. அதாவது அந்த குரங்கு அந்த செத்து போன குட்டியை கூட விடாது. அப்படியே பற்று அதை பிடிச்சி வச்சிருக்கும். ஒரு வீடியோல கூட காமிச்சாங்க. அது செத்து போயிடுச்சு அந்த குட்டி, அதை கூட விடல. பற்று அது மேல அப்படி வச்சுக்கிட்டு சுத்துது. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. எல்லா விகாரத்திலையும் மூழ்கி போயிட்டீங்க. ஒருபோதும் விகாரி ஆகக்கூடாது. அதனால இந்த பிறவில நீ யார் திருந்துகிறீங்களோ அவங்களுடைய அந்த சீர்திருத்தம் 21 பிறவி வரைக்கும் உங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிறவில திருந்திட்டீங்கன்னா போதுன்றாரு. எல்லாவற்றையும் விட அவசியமான விஷயமே நிர்விகாரி ஆவதுதான் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எல்லாத்தையும் விட்டுங்க. பாபா நினைக்கிறது, முரளி கேட்கறது, எல்லாம் ஞானம் பேசுறது எல்லாத்தையும் விடுங்க. எல்லாத்த விட அவசியமான விஷயம் 5 விகாரத்துல இருந்து வெளியே வர்றதுதான். யார் 5 விகாரத்தையும் வெல்றாங்களோ அவங்கதான் உலகை வென்ற ஆத்மா. அதுதான் முக்கியமானது சொல்லி சொல்றாரு. பல பிறவிகளாக தலைமேல் ஏறி இருக்கும் சுமை யோக பலத்தால் தான் இறங்கும் சொல்லி சொல்றாரு. நம்ம இந்த பிறவின்னு கிடையாது. இந்த பிறவிலே நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துருப்போம். தெரிஞ்சும் தெரியாமலும்லாம் கொடுத்துருப்போம். நல்லா என்ன எனக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க, அதனால நான் அவங்கள பேசுவேன், திட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம செய்வோம். ஆனா அது பக்தி மார்க்கத்துல அவங்க பண்ணாங்கல்ல, அதனாலதான் நான் பேசுறேன்னு சொல்லுவோம். நம்ம தெரியாது, அது தப்புன்னு தெரியாது. ஆனா பாபா அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். இப்போ நம்ம அமைதியா போயிடணும். நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா. ஏன்னா நம்ம பேசுறதுனால அந்த கோபம் நம்மளையும் பாதிக்குது, மற்றவங்களையும் பாதிக்குது. அதனால கோபம் கூட ஒரு விகாரம்ட்டு இப்பதான் பாபா நமக்கு புரிய வச்சாரு இல்லையா. அப்ப இந்த பிறவியை விடுங்க. அப்ப பல பிறவிகள், அப்ப போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, துவாபர யுகத்துல இருந்து என்னென்ன பிறவி எடுத்து வந்திருப்போம். ராஜாவா கூட இருந்து எவ்வளவு பேரை கொலை பண்ணியிருப்போம். அப்பெல்லாம் கொலை பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே போர் புரியும் போது எல்லாரையும் என்ன பண்ணிடலாம், அம்பு விட்டு எல்லாரையும் அழிச்சிடலாம். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. அப்ப பல பிறவிகளா நம்ம தலை மேல எவ்வளோ ஏறி இருக்கும் சுமை. அதை சொல்றாரு. அந்த நீங்க எப்படி நீங்க இறக்கணும், யோக பலத்தினால்தானே இறங்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க என்ன நினைச்சாதான் உங்களுக்கு மழை போன்ற பிரச்சனை கூட பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க பல பிறவிகள் பண்ணி வச்ச பாவம் இப்ப கண்ணு முன்னாடி வருது எல்லாமே. யாரோ திடீர்னு பிரச்சனை வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அது பல பிறவிகளுடைய பிரச்சனை. அது இப்ப கணக்கு தீர்க்க வராங்க. எனக்கு ஏன் இதெல்லாம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்ட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். அப்ப அது எல்லாம் பழைய பிறவிகளுடைய கணக்கு வழக்கு. அப்ப நம்ம இது யோகா பலத்தின் மூலமா பாபா நினைச்சு முடிக்கணும். அப்ப பாபா நினைக்கும் போது பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகும். இதே பாபா இல்ல, அனாதை மாதிரி இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிருப்போம். தனியா அதை சந்திப்போம், கோபம் வரும், இத பிரச்சனைய என்ன பண்ணிருவோம், ஊதி பெருசாகி மழை பஞ்சு மாதிரி பிரச்சனையா மழை மாதிரி ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. அது பாபா இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ பாபா நமக்கு வந்துட்டாரு. அதனால இப்போ மழை போன்ற பிரச்சனை கூட பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகும். ஈட்டி மாதிரி குத்துற பிரச்சனை கூட உங்களுக்கு ஊசி குத்துற மாதிரி மாத்தி தரேன்னு சொல்றாரு. அவரை நினைச்சா போதும்னு சொல்லி சொல்றாரு. பல பிறவிகளாக நாம் விகாரி ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்போ பாபா சொல்றாரு, நீங்க உங்களுக்கே தெரியும் பல பிறகுலாம் நம்ம விகாரி ஆயிருக்கணும்ட்டு நமக்கே தெரியும். இப்ப நம்ம ஞான சிந்தனை பண்ணி பார்த்தாலே தெரியுது. துவாபரயுகத்துல இருந்து நம்ம என்னென்ன பிறவி எடுத்து வந்திருப்போம், என்னென்ன துக்கம் கொடுத்துருப்போமோ தெரியல. அதனாலதான் இப்படி அனுபவிக்கிறோம். அப்ப இப்ப நம்ம பாபா நினைச்சு எல்லாமே சரியாகணும்னு சொல்லி இப்ப புரியுது. இப்போது நாங்கள் மீண்டும் ஒருபொழுதும் விகாரி ஆக மாட்டோம் என்று தந்தையிடம் வாக்குறுதி அளிக்கின்றோம். அதனால பாபா எல்லா குழந்தைகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, இனிமே நாங்க அந்த விகாரத்துல போக மாட்டோம்னு. ஆனா பத்தித்தமாக ஆனீங்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையும் வாங்க வேண்டி வரும் மற்றும் பதவியும் மோசமானதாகிவிடும் என்று தந்தை கூறியுள்ளார். ஆனா பத்தித்தம் மட்டும் ஆகணும்னு நினைக்காதீங்க குழந்தைகளே. ஞானம் அடைஞ்சிட்டு பாபாட்ட ஞானம் கேட்டுட்டு தப்பு பண்ணீங்கன்னா 100 மடங்கு தண்டனை சொல்றாரு. பதவியும் மோசமானதா ஆகிரும்ட்டு அந்த பதவி தான் குறைச்சி விட்டுருவாரு. நீங்க இங்க முடிச்சுட்டு நம்ம மேல போயிடுவோம். அங்க போயிட்டு
தர்மராஜபுரியில் தர்மராஜர் உட்காந்து நமக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டி, நான் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சல, நீ வேலைக்காரன் பதவிக்கு போ அப்படின்ட்டு வேலைக்காரி ஆக்கி விட்ருவாரு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ரொம்ப துடிக்க வேண்டியதாக இருக்கும். அன்னைக்கு சொன்னார்ல, கடைசி நேரத்தில் காட்சி காட்டும் போது எல்லாம் ஊந்து பிறண்டு அழுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக முயற்சி பண்ண சொல்கிறாரு. ஏனெனில் நிந்தை செய்வித்தார்கள் அல்லவா, ஏன்னா பாபாவுக்கே நிந்தனை செஞ்சுட்டாங்க, அவர் பேரை ரிப்பேர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால பதவி மோசமானதாக ஆயிடும்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பக்கம் விகாரி மனிதர்கள் சென்று விட்டார்கள், அதாவது கலியுகம் பக்கம் போயிட்டாங்க. கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? காமத்துல போயிட்டு கோபப்பட்டுக்கிட்டு பற்று வச்சுட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம பாபா சொன்னாலும் பாபாவை நம்ப மாட்றாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க மாதிரி நீங்களும் ஆயிட்டீங்கல்ல, அதனால அதை நிந்தனை பண்ணிட்டதுனால உங்களுக்கு பதவி குறைஞ்சிருன்றாரு. அது போல நிறைய பேர் சென்று விடுகின்றார்கள், அதாவது தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். பிகேஸே நிறைய பேர் போயிட்டு தோல்வி அடைஞ்சிடறாங்கன்னு சொல்றாரு. இந்த விகாரத்தின் வேலையை செய்யவே கூடாது என்பது நீங்கள் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை. ஒரு சில நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள், நாங்கள் பிரம்மச்சரியத்தில் இருப்போம் என்கின்றார்கள். நம்ம முன்னாடி கூட வாழ்க்கையில இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு அதுதானே வாழ்க்கை அப்படின்ட்டு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து முன்னாடி பாபா வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்தோம். ஆனால் அப்பயே ஒரு சில குழந்தைகள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறாங்க, சன்னியாசிகளை பார்த்து தூய்மை நல்லதுன்ட்டு கருதுகிறார்கள். அந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்க, சன்னியாசிகளை பார்த்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றாரு. தூய்மை மற்றும் தூய்மையின்மை, உலகத்தில் அப்பவித்திரமானவர்களே அநேக பேர் உள்ளார்கள் சொல்றாரு. உலகத்துல முக்கியமா 2 தான் இருக்கு, ஒண்ணு தூய்மையானவங்க, இன்னொருத்தவங்க தூய்மை இல்லாதவங்க. உலகத்துல தூய்மை இல்லாதவங்க தான் அநேக பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மலம் கழிக்க செல்வது கூட தூய்மையின்மை ஆகும். நம்ம மலம் கழிக்க போறது கூட அது தூய்மையின்மை தான் சொல்றாரு. அதனால தான் யோகா பண்ணிட்டு நீங்க மலம் கழிக்க போனீங்கன்னா குளிச்சிடணும்னு சொல்றாரு. அது கூட அப்பவித்திரம். அதனால நம்ம மலம் கழிச்சிட்டு வந்து சமைக்க கூடாது, நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். அதை போய் நம்ம சமைக்கும் போது நம்ம தூங்கி எஞ்சி அப்படியே வந்து சமைக்கிறது, மலம் கழிச்சிட்டு வந்து சமைக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த உணவுல அந்த அந்த கிருமிகள்லாம் போயிடும். சாதாரணமாவே செய்ய மாட்டாங்க யாரும். பிகே இல்லாதவங்களே குளிச்சுட்டு வந்தா சமைப்பாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா ஆச்சாரமா செய்வாங்க. இந்த ஐயருங்க வீட்டிலலாம் கூட அந்த மாதிரி தான் சமைக்கிறாங்க. பிகே இல்லாதவங்களே அப்படிதான் செய்யறாங்க. அப்ப பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு, முரளில சொல்றாரு, மலம் கழிக்கு போயிட்டு வந்து நீங்க சமையல் ரூம் போகக்கூடாது, உடனே ஸ்நானம் செய்யணும் சொல்றாரு. எனவே உடனே ஸ்நானம் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையின்மை அநேக விதமாக உள்ளது. தூய்மையின்மையே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இல்லை, நிறைய விதமானது இருக்குது. ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது கூட தூய்மையின்மை தான் சொல்றாரு. மற்றவங்கள போய் திட்டுறது, அவங்கள கோவப்படுத்துறது, அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, அவங்கள வேலை வாங்குறது, இதெல்லாம் கூட தூய்மையின்மை தான் சொல்றாரு. சண்டை சச்சரவு செய்வது கூட தூய்மையற்ற காரியமாகும் சொல்றாரு. மற்றவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது எல்லாமே தூய்மையற்ற காரியம் சொல்றாரு. பல பிறவிகளாக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க தெரியாம தான் நிறைய பிறவிகளா இந்த மாயா ராவணனோட வசமாகி தவறு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க குழந்தைகளேன்னு சொல்றாரு. அந்த எல்லா பழக்கத்தையும் இப்போது நீங்கள் நீக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரு, பரவாயில்ல, இனிமே இப்ப வந்து பாபா குழந்தையாயிட்டு நம்ம தப்பு பண்ணக்கூடாது, எல்லா பழக்கத்தையும் இப்போ நீங்க நீக்கணும். இப்போது நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா ஆகணும். பாபா நம்மளை எப்படி பார்க்க விரும்புறாரு? மகான் ஆத்மாவை பார்க்க விரும்புறாரு. உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா என்பது இந்த லட்சுமி நாராயணன் தான் ஆவார்கள் சொல்றாரு. எவ்வளோ பேர் மகான்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மகாத்மா காந்தி, இந்த மாதிரி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர். ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மாவே இந்த லட்சுமி நாராயணன் தான் சொல்றாரு. அதனாலதான் அவங்களுக்கு கோயில் கட்டி அவ்வளோ பூஜை நடக்குது, தங்கத்தால இழைச்சி போடுறாங்க. ஏன் அவங்கள அப்படி எல்லாரும் கும்பிடுறாங்க? ஏதோ இருக்குது இல்லையா அவங்கள்ட்ட மகிமை. அவங்கதான் உண்மையான மகான் ஆத்மான்னு சொல்றாரு. வேற யாருமே இங்க ஆக முடியாது. அவங்களுக்கு மீறி வேற யாருமே கிடையாது. அவங்களுக்கு மீறி பாத்தீங்கன்னா சிவபாபா தான் அவங்கள அப்படி ஆக்குறாரு. அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களதான் உலகத்துக்கே எஜமானரா ஆக்கியிருக்கிறாரு. அப்ப அவங்கதான் உண்மையான மகானாத்மா, வேற யாருமே இங்க ஆக முடியாது சொல்றாரு. ஏனெனில் எல்லாருமே தம பிரதானமா ஆவார்கள். நிந்தனை கூட நிறைய செய்கிறார்கள் அல்லவா, தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதே அவர்களுக்கு தெரிய வருவதில்லை. ஏன்னா உலகத்துல எல்லாருமே தமோ பிரதானமா இருக்கிறாங்க, எல்லாரும் திட்டிக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒன்று மறைமுகமான பாவங்கள் ஆகிவிடுகின்றன, மற்றொன்று பிரத்யட்ச பாவங்கள் கூட ஆகின்றன சொல்றாரு பாருங்களேன். சிலது வந்து நமக்கு தெரியாமலே அது பாவம் ஆயிடும், தெரியாமலே பாவம் செய்வாங்க. சிலது வந்து தெரிஞ்சே பிரத்யட்சமாவே பாவம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. இது தமோ பிரதானமான உலகமாகும். இப்ப உலகமே மோசமா இருக்குது, இங்க என்ன நல்லது நடக்குது? எல்லாமே கெட்டதுதான் நடக்குது இல்லையா? தந்தை நம்மை இப்போது அறிவாளியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். முன்னாடி நமக்கு நிறைய தெரியாது, நம்மளும் அதே மாதிரிதான் வாழ்ந்தோம். இப்ப பாபா நமக்கு
அந்த ஞானத்தை கொடுத்து அறிவாளியா ஆக்கிட்டு இருக்கிறாரு. எனவே அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அதனால்தான் சிவனை வந்து அப்படி உருகி உருகி லிங்க வடிவில் கூட பூஜை செய்கிறாங்க. பாவனம் ஆக வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட நல்ல அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ தூய்மை ஆகணுன்ற நல்ல அறிவு வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. மேலும் பிற குணங்களும் வேண்டும் சொல்லி சொல்றாரு. தூய்மை மட்டும் கிடையாது, சுகமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, எல்லா குணங்களும் உங்களுக்கு வேணும். தேவதைகளுக்கு முன்னால் நீங்கள் என்ன மகிமை பாடி கொண்டீர்களோ வந்தீர்களோ இப்போது நீங்கள் அது போல ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தேவதைகளுக்கு போயிட்டு நீங்க 16 கலைகள் நிரம்ப பெற்றவங்க, நீங்க வந்து சோலாக்கலா சம்பூர்ண நிர்விகாரி, எவ்வளோ அழகா இருக்கிறீங்க, நாங்களாம் நீசர் பாவிகள்னு சொல்லி நம்ம முன்னாடி பாடி இருக்கிறோம் பக்தி மார்க்கத்துல. அந்த மாதிரி நீங்க இப்ப ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. என்ன மகிமையெல்லாம் பாடினீங்களோ அது மாதிரி ஆகணும். அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லா கலைகளும் நிரம்பியவங்களா, 14 கரைகள் நிரம்பியவங்களா, எல்லாமே தெரிஞ்சவங்களா, தைரியசாலியா, சர்வ சக்திகள் நிறைந்த தேவதைகளா மாறணுன்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளை, நீங்கள் எவ்வளவு இனிமேலும் இனிமையான மென்மையான மலர்களாக இருந்தீர்கள் தெரியுமா சொல்லி சொல்றாரு பாருங்க. குழந்தைகளே, நம்ம சொர்க்கத்துல நடிச்சோம், நமக்கே மறந்து போச்சு நம்ம வந்து எப்படி நடிச்சோம் எப்படி இருந்தோம்ட்டு. ஆனா அவர் நடிக்காதவர் வராதவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க எவ்வளவு இனிமேலும் இனிமையா மென்மையா இருந்தீங்க தெரியுமா ஒரு காலத்துல, பின் முள்ளாகி விட்டுள்ளீர்கள். ஆனா அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு துவாபரகத்துல இருந்து முள்ளாகி போயிட்டீங்கன்றாரு. இப்போது தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது நினைவினால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும், பாவங்களும் சாம்பலாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சா நம்ம அவரை நினைக்க நினைக்க ஆயுளும் அதிகரிக்கும், பாவமும் அழிஞ்சிரும், தலை மீது இருக்கும் சுமை எல்லாமே லேசாகும்னு சொல்லி சொல்றாரு. தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும், தங்களுக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்குள்ளாரே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணும். நான் என்ன பண்றேன், நான் கவலைப்படுறேனா, அழுறேனா, சண்டை போடுறேனா, என்னென்ன செய்யறேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், சோம்பேறியா இருக்கிறேனா, எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்மளே தான் சேஞ்ச் பண்ணணும். பாபா நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு எழுதி வைக்கணும். பாபாட்ட லெட்டர் எழுத பாபாவே சொல்லுவாரு, பாபாவே நம்மளை மாத்தி விட்டுருவாரு. எப்படி நாரதருடைய உதாரணம் கூட இருக்குது இல்லையா, நீங்கள் தகுதியுடையவரா என்று அவரிடமே கேட்டார்கள். நாரதர்கிட்டே கேட்டாங்களாம். அவர் போய் விஷ்ணு வந்து லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோடனே விஷ்ணு சொன்னாரு, போய் கண்ணாடியில உன் முகத்தை பாருன்னு. அப்ப குரங்கு மாதிரி தெரிஞ்சுதான். அப்ப லட்சுமின்றவங்க தேவதை, அவங்க வந்து பக்தி செய்ய மாட்டாங்க. நாரதர் பக்தி செய்யறாரு. அப்ப பக்தர் போய் எப்படி தேவதையை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால என்னால அவரே ஒத்துக்கிட்டாராம், உண்மையில் நான் தகுதியுடன் இல்லை என்று அவரே உணர்ந்தார், நாரதரே உணர்ந்துட்டாரு சொல்லி சொல்றாரு. தந்தை உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். இப்ப பாபா நம்மள தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறாரு. கேட்கறத போய் இப்ப கொடுக்கறவங்களா மாத்திட்டு இருக்கிறாரு. நான் கொடுக்குறேன், நான் அன்பு கொடுக்குறேன், நான் அமைதி கொடுக்குறேன், நான் பாபாட்ட இருந்து வாங்கி எல்லாரும் கொடுக்குறேன், எல்லாரும் என் பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதரர்கள்ன்ட்டு நம்மளை எப்படி மாத்திட்டாரு பாருங்க. பேசி பேசியே மாத்திட்டு இருக்கிறாரு. ஆசிரியரா வந்து தந்தைக்கு நீங்கள் குழந்தைகள் அல்லவா, எப்படி ஒருவர் தந்தை மகாராஜாவாக இருந்தால் என் தந்தை மகாராஜா ஆவார் என்று கூறுவார்கள் அல்லவா. இப்ப நம்ம அப்பாவுக்கு குழந்தைகள், சிவபாபா நம்மளுடைய அப்பா, பரம்பிதா பரமாத்மாவுக்கு ஆத்மாக்கள் நம்மள குழந்தைகள். எப்படி ஒருத்தவங்க மகாராஜாவா இருந்தா எங்க அப்பா மகாராஜான்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, பாபா மிகவும் சுகமளிப்பவர் ஆவார். நல்ல சுபாவமுடைய மகாராஜாவாக இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கோபமே வராது சொல்லி சொல்றாரு. நம்ம அப்பா பாருங்க எல்லாருக்குமே சுகம் அளிப்பவர். யாரெல்லாம் நல்ல சுபாவம் உடைய மகாராஜா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கோபமே வராது. இப்போது மெதுவாக எல்லாருடைய கலைகளும் இறங்கி விட்டன. ஆனா இப்ப கலியுகத்துல எல்லாரோட கலைகளும் குறைஞ்சிட்டே வருதுன்றாரு. எல்லா அவகுணங்களும் பிரவேசமாகிவிட்டன. இப்ப அந்த என்ன சொல்றது, எல்லாம் சேர்ந்து ஒன்னாகி வீணா போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா அவகுணங்களும் பிரவேசம் ஆயிடுச்சு இப்ப எல்லாருக்குள்ளாரையும். ராவணனோட சேர்ந்து எல்லாரும் ராவணனா மாறிட்டாங்க. கலைகள் குறைந்து கொண்டே போய்விட்டன. இப்ப 16 கலைகள் குறைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 8 கலைகள் துவாபரத்துல இருந்தது. இப்போ சுத்தமா கலையே இல்லாம அமாவாசை மாதிரி இருக்கிறோம். நம்ம அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி பிரகாசிச்ச நம்ம ஆத்மா, இப்ப ஆத்மா ஒரு கோடு தான் இருக்குது, அந்த கோடு கூட இல்லை, ரொம்ப டம்மி ஆயிடுச்சு. சக்தியே இல்லாம இருக்கும்போது தான் பாபா வராரு. தமோ ஆகி கொண்டே சென்றுள்ளார்கள். இப்ப எல்லாருமே தமோ ஆகி தமோ பிரதான நிலையும் இப்போது கடைசி முடிவை அடைந்துள்ளது. கலியுகத்துல மோசமான நிலை வந்துருச்சுன்றாரு. எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். இப்ப உலகமே போய் கேளுங்களேன், நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்ட்டு ரொம்ப புலம்புவாங்க. ஏன்னா அவ்வளவு துக்கமுடையவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்மளே இப்ப பிகேஸ் ரொம்ப துக்கமாயி பாபாட்ட வந்துட்டோம். பாபாட்ட வந்தும் நமக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் நீங்க நிறைய சகிச்சுக்க வேண்டி உள்ளது சொல்லி சொல்றாரு. இப்போது அவினாசி சர்ஜன் மூலமாக உங்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது. இப்ப அழிவற்ற சர்ஜன் டாக்டர் வந்துட்டாரு சிவபாபா. அவர் தான் நமக்கு வைத்தியம் பார்க்கறாரு. ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறாரு, உடலுக்கு கிடையாது. ஆத்மா ரொம்ப காலமா நடிச்சு ஸ்லோ பேஷண்ட் ஆயிடுச்சு.
அந்த பேஷண்ட்டை யாராலையும் சரி செய்ய முடியல. எந்த டாக்டர்ட்ட போனாலும் உடம்புல என்ன பிரச்சனை, உடம்புல பிரச்சனை சரியாக மாட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுல தான் பிரச்சனை. மனசு எங்க இருக்குன்னா, ஆத்மால இருக்குது. அப்ப ஆத்மாவ சரி செய்றவர் சர்ஜன் தான். அவர கூப்பிடுங்கன்ட்டு இப்ப சிவபாபா தான் வந்துட்டாரு. வந்து நம்ம ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த 5 விகாரங்களும் உங்களை அடிக்கடி துன்புறுத்தும் என்று தந்தை கூறுகிறார். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்ம பற்று வச்சிருக்கிறோம். நம்ம வந்து கோபப்படுறோம். கோவப்பட்டாலே உடம்பு வீணா போயிரும். அது மாரி டென்ஷன் ஆகுறோம். டென்ஷன் கூட ஒரு வகையில கோபத்தினுடைய அட்டாச்மெண்ட் தான். ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது ஒண்ணு கிளம்பணும் அப்படின்னா டென்ஷன் ஆகுறோம். அதெல்லாம் கூட மாயாவுடைய ரூபம் தான். அது பாபா சொல்றாரு. இந்த 5 விகாரங்கள் கூட உங்கள அடிக்கடி துன்புறுத்துதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்து லேசா இருங்க. ஆத்ம உணர்வுல இருந்தா உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. இந்த 5 விகாரமும் உங்களுக்குள்ள பூந்து பூதம் மாரி வேலை செஞ்சுட்டு இருக்குன்றாரு. நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்காக புருஷார்த்தம் எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவு மாயை உங்களை கீழே வீழ்த்துவதற்காக முயற்சி செய்கின்றது. நம்ம பாருங்க, மாயா கூடயே வாழ்ந்துட்டு இருந்தா அது ஒண்ணுமே பண்ணாது. ஆனா பாபாவை நினைவு செய்யறேன். அமிர்த வேலை இன்னைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஏந்திருக்கிறேன். ஒரு 2 மணிக்கு ஏந்திருக்கிறேன்ட்டு நம்ம ரொம்ப அப்படியே புருஷார்த்தம் தீவிரமா பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு செம்ம மாயா வந்து நம்மளை அடிக்கும். அந்த அளவுக்கு மாயாவும் நம்மளை பெருசாகி கீழே விழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எந்த முயற்சி ஒரு அவ்வியக்த முறையில படிக்க கூடாது. அவ்வியக்த முறையில படிச்சாலே ஒரு வாரத்துல பயங்கர டெஸ்ட் பேப்பர் வரும். நிறைய நமக்குள்ள இருக்க விகாரம்லாம் வெளில வரும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆனாலும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணுன்றார் பாபா. மாயன் புயல் உங்களை அசைத்து விட முடியாத அளவுக்கு உங்களது நிலை அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி. ராமாயணத்துல அங்கதன் ஒருத்தர் இருப்பார். அவரோட காலை வந்து ராவணனால அசைக்க கூட முடியாது. அந்த மாதிரி நீங்க இருக்கணும். மாயன் புயல் உங்களை அசைக்க கூட முடியாத அளவுக்கு உங்க நிலை உறுதியாக இருக்கணும். இந்த சிவன் கழுத்துல இருந்த பாம்பு மாதிரி தைரியமா இருக்கணும். ஏன்னா பாபா நினைச்சிட்டு இருந்தா கழுகு ஒண்ணுமே நம்மள பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ராவணன் என்ற வேறு எந்த பொருளோ அல்லது மனுஷனோ இல்லை. உலகத்துல ராவணனோ இல்ல மாயானோ எந்த பொருளும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. நம்ம மனுஷன் மாதிரி இருந்தா நம்ம போய் வில்லு அம்ப விட்டு ராமர் வந்து வில்லு அம்பு விட்டு வீழ்த்தினார்ல, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வீழ்த்தலாம். அது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. சர்வ வியாபி உண்மையிலே ராவணன் தான். அந்த 5 விகாரம் தான் ராவணன். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்களுக்குள்ளார இந்த விகாரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கா பகுத்தறியும் சக்தி வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த நோயில இருந்து விடுவிக்கிறது நம்ம கடமை தான். ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு போய் 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும், சுப பாவனை வைக்கணும், சுப ஆசை வைக்கணும். அவங்கள பாபாட்ட எமர்ஜ் பண்ணி கடவுளே அவங்களுக்கு கோபன்ற விகாரம் இருக்கு, அவங்க பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி அவங்களுக்கு கோபன்ற விகாரம் போகணும் அப்படின்னு நம்ம தான் சக்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் எல்லார்கிட்டையும் அவங்க கோபப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விகாரம். பாபா சொல்றாரு, இந்த 5 விகாரங்கள் தான் ராவணனை தான் மாயா என்று சொல்லப்படுகிறது சொல்றார். கடைசியில் இவர்கள் எல்லோரும் யார்? இந்த பிரம்மகுமார்கள் என்ன புரிய வைக்கின்றார்கள் என்று அசுர ராவண சம்பிரதாயத்தினர் உங்களே அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. பாருங்களேன், நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறோம்? நம்ம வந்து உண்மையிலே நம்ம பிரச்சனை என்ன? கடவுளே வந்து சொல்லிட்டாரு, நமக்கு 5 விகாரம் தான் பிரச்சனை, நம்ம அதனாலதான் இப்படி ஆயிட்டோம், நம்மளுடைய ஆத்மால சக்தி குறைஞ்சது காரணமே இந்த 5 விகாரம் தான்ட்டு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனா உங்களை அடையாளம் கண்டு கொள்வதே கிடையாது. யாருன்னா இந்த அசுர ராவண சம்பிரதாயத்தினர். முழு உலகமே அசுர ராவண சம்பிரதாயத்தினர். அவங்க அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம சொல்லி புரிய வைக்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை சொல்லி சொல்றாரு. உண்மையான விஷயம் யாருக்குமே தெரியாது. இவர்கள் குமாரிகள் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார்கள்? பிரம்மா யாருடைய குழந்தை? இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. பிரம்மா யாருடைய குழந்தை? சிவனுடைய குழந்தை. நம்ம ஏன் பிரம்மாகுமாரிகள் அழைக்கப்படுறோம்? ஏன்னா பிரம்மா வாய் மூலமா சிவன் நம்மளை தத்தெடுத்திருக்காரு. அதனால நம்ம பிராமணராக இருக்கிறோம். அதனால குமாரிகள்னு அழைக்கப்படுறோம். நாம் இப்போது வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ உலகத்துக்கே டைம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கடைசி பிறவி இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த தந்தை அமர்ந்து குழந்தைகளாக உங்களுக்கு கல்வி புகட்டுகின்றார். இப்போ பாபா வந்துட்டாரு, அப்பாவா வந்திருக்கிறாரு. நம்ம குழந்தைகள் ஆத்மாக்கள் நமக்கு கல்வி கற்பிக்கிறாரு. ஆயுஷ்மான் பவ, தனவான் பவ. உங்களது எல்லா மன விருப்பங்களும் பூர்த்தி செய்து வரதானம் அளிக்கின்றார். ஆனால் வரதானங்களால் மட்டுமே எந்த வேலையுமே ஆவதில்லை, உழைப்பும் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா வந்தவுடனே 2 வரதானம் கொடுத்தாரு. ஆயுஷ்மான் பவ, நல்ல ஆயுள் அதிகரிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆயுள் அதிகரிக்கணும்ன்ற வரதானம் கொடுத்துட்டாரு. தனவானும் கொடுத்துட்டாரு. செல்வம், நம்ம வாழற வரைக்கும் நமக்கு செல்வம் கிடைக்கும், என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். 2 ரொட்டி கூட கிடைக்கும்ட்டாரு. கடைசி வரைக்கும் சாப்பிட கூட நமக்கு கஷ்டம் இருக்காது பாபா குழந்தை ஆயிட்டா.
உங்க எல்லா மன விருப்பமும் பூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் வரதானம் கொடுக்கறதுனால மட்டும் வேலை ஆகாது. பாபாவை நினைக்கணும், உழைப்பும் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம போய் மாயா வசமாயிட்டா நமக்கு எப்படி அந்த வரதானம்லாம் கிடைக்கும்? நம்ம பாபா சொல்றது கேட்காம மாயா பக்கம் போனோம்னா அந்த வரதானம் கிடைக்காது இல்லையா? அதான் சொல்றாரு, உழைப்பும் செய்யணும், பாபாவை நினைக்கணும், ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. இப்ப எல்லா விஷயமே புரிஞ்சுக்கணும், தங்களை ராஜ திலகம் பெறுவதற்கு அதிகாரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. நான் தான் லட்சுமி நாராயணன் ஆகணும், ராஜ திலகம் அடையணும், அந்த மாதிரி அதிகாரியா ஆக்கிக்கணும்னு சொல்றாரு. தந்தை அதிகாரியாக ஆக்குகின்றார். இப்படி இப்படி செய்யுங்கள் என்று குழந்தைகளாக உங்களுக்கு அறிவுரை அளிக்கின்றார். பாபா நம்மள அதிகாரியா ஆக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் செய்யுங்கன்னு யுக்தி யுக்தியா சொல்லி கொடுக்குறாரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று முதல் நம்பர் அட்வைஸ் அளிக்கின்றார். பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் அறிவுரை என்ன சொல்றாரு? என்னை மட்டும் நினைங்க, மற்றது எதையுமே நினைக்காதீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை மட்டும் செவனேன்னு இருங்க. அதனால பக்தி மரத்துல செவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க. அப்ப பாபாவை பரம்பிதா பரமாத்மா எப்படி இருக்கிறாரோ அவர் அப்படியே நினைச்சிட்டே இருங்கன்றார். மனிதர்கள் நினைவே செய்வதில்லை, ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவர்கள்லாம் எல்லாமே பக்தர்களா இருக்கிறாங்க, விதவிதமான பெயர் ரூபத்துல சாமி கும்பிடுறாங்க, அவங்க தான் சாமின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது யாரை நினைவு செய்வதுன்னு தெரியாது. எனவே நினைவு கூட தவறாக இருக்கிறது. இறைவன் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டா கடவுள் உன்னில் இருக்கிறாரு, என்னில் இருக்கிறாரு, தூணுல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, விஷ்ணு அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு, இவர் எல்லாமே கடவுள் தான், உலகமே கடவுள் மயம் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படி எங்கடி இருக்க முடியும்? உன்னில் இருக்கிறாரு, என்னில் இருக்கிறாருன்னா அப்ப கற்பழிக்கிறவங்கள கடவுள் இருப்பாரா? கோபப்படுறவங்கள கடவுள் இருப்பாரா? அதை யோசிச்சு பார்க்கணும். தவறு செய்யறவங்கள கடவுள் எப்படி இருப்பாரு? அதை உள்கடான்னு உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு சொல்லிட்டாங்க. நாயிலும் பூனையிலும்னா நாயில போய் கடவுள் இருப்பாரா? சரி, அக்ரிணையில போய் தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே, எப்படியெல்லாம் பாபா வந்து நிந்திச்சிட்டோம் இல்லையா? அதான் சொல்றாரு, பின் சிவபாபாவை எப்படி நினைவு செய்வார்கள்? அப்புறம் அவங்களுக்கு எப்படி கடவுள் யாருன்னு எப்படி நினைவு செய்வாங்க? அப்பா, என்னுடைய அப்பா இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்புறம் அப்பாவை எப்படி நினைப்பீங்க? அப்பா எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா அப்ப அப்பாவை எங்க இருக்கிறாருன்னு எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஆத்மாக்களே, உங்களுடைய அப்பா நான் வந்து பரந்தாமத்துல இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன்னா நீங்க என்ன நினைவு செய்யணும், எங்க பார்த்தாலும் இருக்கிறேன்னா எப்படி என்ன நினைவு செய்வீங்கன்னு கேட்கிறாரு. சிவன் கோயிலுக்கு சென்று பூஜை செய்கிறார்கள், ஆனால் அவரது தொழில் என்ன என்று கூறுங்கள் என்று கேட்டு பாருங்கள் சொல்லி சொல்றாரு. சிவன் கோயிலுக்கு போய் எல்லாரும் பூஜை செய்யறாங்களே, ஆனா கடவுளுடைய சிவன் எதுக்கு வந்திருக்கிறாரு? அவரை ஏன் லிங்க வச்சு ரூபத்துல கும்புறீங்க? அவரோட தொழில் என்ன பண்ணிட்டு போனாரு? அவரை ஏன் வந்து கும்புறீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் சர்வ வியாபி ஆவார் என்று கூறுவார்கள். உடனே சொல்றாங்க, சிவனை பத்தி கேக்குறீங்களா? அவரு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவரால் அங்க உலகமே இயங்குதுன்னு சொல்லுவாங்க. பூஜை செய்கிறார்கள், அவரிடம் கருணை வேண்டுகிறார்கள். வேண்டி கொண்டிருக்கையிலும் பரமாத்மா எங்கே என்று யாராவது கேட்டால் பகவான் சர்வவியாபி ஆவார் என்று கூறுவார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், பூஜையும் செய்யறாங்க, கருணை கேட்கறாங்க, வேண்டிக்கிறாங்க, ஆனாலும் பரமாத்மா எங்க இருக்கிறாருன்ட்டு கேட்டா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, உன்னிலும் இருக்கிறாரு, என்னிலும் இருக்கிறாருன்னு தானே சொல்றாங்க. சாமியார்கள் முக்காவாசி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க இருந்து கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? கடவுளே வந்து சொன்னா, அதனாலதான் அவர் வந்து பிறப்பிறப்புலே வர்றதில்ல, அவர் வந்து பிரத்யட்சம் பண்ணணும். இப்ப அவர் யாருன்றத பிரத்யட்சம் பண்ணணும், அது கடைசியா தான் நடக்கும். அதனால பாபா வந்து சொல்றாரு, சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. சித்திரத்திற்கு சிலை முன்னால் என்ன செய்கிறார்கள் மற்றும் பின் சித்திரம் முன்னால் இல்லை என்றால் அழகான உடலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, சித்திரத்துக்கு முன்னால என்னெல்லாம் செய்யறாங்க, அந்த சிலைக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யறாங்க. சித்திரம்னா சிலை, அந்த சிலையை முன்னாடி வச்சு என்னென்னலாம் செய்யறாங்க, மற்றும் பின் சித்திரம் முன்னால் இல்லை என்றால் அழகான உடலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. அது சித்திரம் இல்லைன்னா அந்த அழகான உடல் இருந்தா கூட ஒண்ணுமே இல்லாம போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. பக்தியில் எவ்வளவு தவறுகள் செய்கின்றார்கள், பிறகும் பக்தி மீது எவ்வளவு அன்பு உள்ளது. பக்தியில நிறைய தவறு செய்யறாங்க, ஆனாலும் பக்தி செய்யறதை விடுறதே இல்லை, அது மேல அவ்வளவு அன்பு இருக்கு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருக்காக எவ்வளவு நிர்ஜல விரதம், தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறாங்க சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருக்காக சொட்டு தண்ணி கூட நாக்குல ஊத்தாம விரதம்லாம் இருக்கிறாங்க. இங்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனா நம்மளோ இங்க பாபா கிட்டே படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த கிருஷ்ணர் தான் வந்து கடவுள்ன்ட்டு அவங்க அப்படியே தண்ணி கூட குடிக்காம பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பக்தி, பயபக்தியோட கிருஷ்ணரை வந்து வேண்டுறாங்க. ஆனா நம்ம பாருங்க, எங்க கடவுளே கிடைச்சிட்டாரு, அவரை தான் கிருஷ்ணர் நினைச்சு நம்ம பக்தி மார்க்கத்துல கும்பிட்டு இருந்தோம், அவரே கிடைச்சிட்டாரு. கிடைச்சு கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. பாபா சொல்றாரு, இங்க ஆசிரியராகி நான் வந்து உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன், நீங்க வந்து
படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கடவுள்ட்டயே இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் இந்த பக்தர்கள் என்னென்ன செய்கின்றார்கள்? உங்களுக்கு இப்போது சிரிப்பு வருகிறது. நீங்க வந்து கடவுள்ட்டயே படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருகிறது. நாடகப்படி பக்தி செய்து செய்து கீழே கீழே இறங்கிக் கொண்டே வந்துள்ளார்கள். எல்லாருமே பக்தி பண்ணி எதுவுமே கிடைக்கல இல்லையா? கானல் நீர் மாரி ஒண்ணுமே கிடைக்கல. உரிக்க உரிக்க வெங்காயம் மாரி பக்தி அவ்வளோ பண்ணி பண்ணி ஒண்ணுமே கிடைக்கல. கண்ணுல தண்ணி வந்தது தான் மிச்சம். எதுவுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஒரு கடவுளையும் கிடைக்கல. க பக்தியில எந்த ஒரு எங்க கோயில் கோயிலா சுத்திட்டு வந்தாலும் வீட்ல வந்தா நிம்மதி இல்ல. அப்படிதான் நம்ம இருந்தோம் இல்லையா? நாடகப்படி பக்தி செஞ்சு கீழ தான் இறங்கிட்டே வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மேலேயோ யாருமே ஏறவே முடியாது. பக்தி பண்ணதுனால யாரும் மேல ஏறவே முடியாது சொல்லி சொல்றாரு. இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். இது பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இது வந்து நம்ம ஆத்மா உத்தமமாகற சங்கமயுகம் இது. ஆனா இது பற்றி யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் புருஷோத்தமன் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம வந்து ஆத்மா உத்தமம் ஆவறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆசிரியர் மாணவனின் சேவகன் ஆகிறார் அல்லவா? ஆசிரியர் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கே சேவகனா ஆகிறாரு. சேவை செய்யறாரு இல்லையா? மாணவர்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்க ஊழியர் ஆவார்கள். ஆசிரியர்கள் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக சேவை செய்யற கவர்மெண்ட் ஊழியர்களா தானே ஆகுறாங்க. அவங்களுடைய வேலையை என்னது? ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக தான் கவர்மெண்ட் அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பாபா தந்தையும் கூறுகிறார், நானும் சேவை செய்கின்றேன். நானும் ஒரு ஆசிரியர் தான். நானும் பெரிய கவர்மெண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட். அதில் பாபா வந்து ஊழியரா வந்து நமக்கு சேவை செய்கிறாராம். உங்களுக்கு படிப்பிக்கவும் செய்கின்றேன். உங்களை படிக்க வைக்கிறதா என்னுடைய வேலையை. அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் ஆவார். எல்லா ஆத்மாக்களுடைய அப்பா அவரு. ஆசிரியரும் ஆகின்றார். சிருஷ்டியின் முதலிடை கடைசி ஞானத்தை நமக்கு கூறுகின்றார். இந்த ஞானம் வேற எந்த மனிதர்களுக்குள்ளும் இருக்க முடியாது. இது வரைக்கும் யாராவது நமக்கு இந்த சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது ஒரு கல்பம். இந்த கல்பம் வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. இது 5000 வருட சக்கரம். இது முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல பிறவிகள் எடுத்துட்டு இருக்கோம். 84 பிறவி சக்கரம் எடுத்திருக்கிறோம். ஆதியிலேருந்து அந்த முறை நடிச்சவங்க 84 பிறவி எடுக்கிறாங்க. இந்த ஞானத்தெல்லாம் யாருமே எந்த மனிதர்களும் சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. யாருமே கற்பிக்க முடியாது. இது ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் கற்பிக்க முடியும். நாம் இது போல ஆக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு தமோ பிரதானமாக புத்தியினராக உள்ளார்கள். இப்ப புத்தியற்றவரா இருக்கிறாங்க. எல்லாரும் தமோ பிரதான புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. மிகவும் பயங்கரமான உலகமா பாருங்க. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டா கூட அடிச்சு கொன்னுடுறாங்க இல்லையா? என்னென்ன பிளான் பண்ணிலாம் கொலை செய்யறாங்க. அவ்வளோ மோசமான தமோ பிரதான புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்கன்றாரு. மனிதர்கள் எது செய்யக்கூடாதோ அதை தான் செய்கின்றார்கள். எவ்வளவு கொள்ளை ஆகியவை செய்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்னதான் செய்வதில்லை, செய்யக்கூடாதுன்றத கூட வேணும்னே செய்யறாங்க இல்லையா? என்னதான் செய்யறது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. 100% தமோ பிரதானமாக உள்ளார்கள். இப்ப பாருங்க, கடைசியில கலியுக இறுதி 100% வேஸ்ட் தமோ பிரதான உலகமா இருக்குது சொல்றாரு. எல்லாமே தமோ பிரதான ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்க. இப்போது நீங்கள் 100% சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கீங்க. ஆனா அவங்க அப்படி போனா நம்மள பாபா இந்த பக்கமா அப்படியே டைவர்ட் பண்ணி 100% தூய்மையா ஆக்கிட்டு இருக்கிறாரு. சதோ பிரதானமா ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கான யுக்தி கூறியுள்ளார். பாபா நமக்கு யுக்தி சொல்றாரு. எதன் மூலமா சதப்பிரதானமாகணும்னா, நினைவின் யாத்திரை, நினைவினால் தான் விக்ரமங்கள் விநாசமாகும் சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைக்கணும். நினைச்சாதான் 100% தூய்மையாக முடியும். தந்தையிடம் வந்து சேர்வீர்கள். பாபா நினைச்சு பாபாட்டே போயிடுவோம். பகவான் தந்தை எப்படி வருகிறார் என்பதையும் நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். பாபா எப்படி வராரு? இந்த ரதத்தில் தான் வரார். பிரம்மா மூலமாக சொல்றார். அதை பின் நீங்கள் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் கூறும்போது நேரடியாக கேட்போம் என்று மனம் விரும்புகிறது சொல்லி சொல்றாரு. அதை நம்ம பிரம்மா பாபா மூலமா கேட்குறோம். இருந்தாலும் அவர்கிட்ட நேரா கேட்கணும்னு தான் ஆசையா இருக்குது. ஆனா நம்ம தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்றோம் சொல்லி சொல்றாரு. தந்தையின் பரிவாரத்தில் செல்வம். இங்கு தந்தையும் இருக்கின்றார், தாயும் இருக்கின்றார். நமக்கு மனசு என்ன விரும்புது? பாபாவுடைய பரிவாரத்துல போனோம். அங்க பாபாவும் இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறாரு, பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு, குழந்தைகளும் இருக்கின்றார்கள். பரிவாரத்தில் வந்து விடுகின்றார்கள். நம்ம சென்டருக்கு போயிடுறோம். பரிவாரம்னா ஃபேமிலியில போயிடுறோம். இந்த பிகே ஃபேமிலியில அந்த உலகமும் அசுர உலகம். வெளியில வாழறவங்க எல்லாம் அசுர உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனவே அசுர பரிவாரத்தால் துன்பப்படுகின்றீர்கள். நம்ம வெளியில வீட்டுல வாழும்போது நிறைய துக்கம் தான் இல்லையா?
சண்டை சச்சரவு அப்படிதான் இருக்கு, துன்பப்படுகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே தொழில் ஆகியவைகளை விட்டுவிட்டு பாபாவிடம் புத்துணர்வு பெற வந்திருக்கின்றீர்கள். அதனாலதான் மதுபனுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தொழிலை கூட விட்டுட்டு அங்க போறோம்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருப்பவரும் பிராமணர்கள் ஆவார்கள். எனவே இந்த பரிவாரத்தில் வந்து அமர்கின்றீர்கள். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிகே சென்டர்ல மதுபன்ல இருக்கிறவங்க எல்லாமே பிகேஸ். அதனால பரிவாரத்துல இணைஞ்சு நம்மளும் வந்து உட்கார்ந்துருக்கணும்ன்றாரு. வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் பின் இது போன்ற பரிவாரமே இருக்காது. ஆனா வீட்டுக்கு போனா இந்த மாதிரி அன்பான பரிவாரம் கிடைக்காது. அங்கோ தேகதாரி ஆகி விடுகிறீர்கள். வீட்டுக்கு போய் திரும்ப பழையபடி தேகதாரி ஆயிட்டு அந்த சிக்கலான வேலைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வருகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நமக்கு வீட்டுல வந்தா சிக்கலான வேலைகள்லாம் இருக்குது, அதுல இருந்து விடுபட்டு பாபாட்ட போக வரீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விடுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, இப்ப இந்த தேகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுருங்கன்றாரு. நறுமண உள்ள மலர்களாக ஆக வேண்டும். மனவீசும் மலராக, ரோஜா மலர் மாதிரி ஆகணும். மலரில் நறுமணம் இருக்கிறது, எல்லோரும் நறுமணம் பெறுகின்றார்கள். மலர்ல தானே வாசனை இருக்குது, வாசனை அதை மோந்து பார்த்தாலே அவ்வளோ வாசனை இருக்கும் இல்லையா. எருக்கம்பூவை எடுக்க மாட்டார்கள் யாருமே, எருக்கம்பூவில் பிடிக்காது, ஏன்னா அதுல வாசனை இருக்காது. எனவே மலர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப எருக்கம்பூ மாதிரி ஆகக்கூடாது, ரோஜா மலர் ஆகணும்னு சொல்றாரு. எனவே பாபா கூட இது போல ஆக வேண்டும் என்பதற்காக மலர்கள் எடுத்து கொண்டு வருகிறார். இல்லறத்தில் இருந்தபடியே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வீட்டிலேயே இருங்க குழந்தைகளே, வீட்டுல எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு கர்மயோகியா இருந்து என்ன நினைவு செய்யுங்க. இந்த தேக சம்பந்தங்கள் அனைத்தும் விடுபட போகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடைசியா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கூட தான் போய் ஆகணுன்றாரு. நீங்கள் இங்கு மறைமுகமான சம்பாத்தியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சரீரம் விட வேண்டியுள்ளது. இப்ப பாபா நினைச்சு நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். 21 பிறவிக்கு சம்பாத்தியம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் பதவி பெறத்துக்காக. இப்ப இந்த சரீரம் பழசாயிடுச்சு, இந்த சரீரம் எப்ப விடணுமோ அதை விட்டுட்டு போயிடுவோன்றாரு. சம்பாத்தியம் செய்தும் மற்றும் மிகுந்த குஷியுடன் மலர்ந்த முகமுடையவராகி சரீரத்தை விட வேண்டும். பாபா நினைச்சு நிறைய சேர்த்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா குஷியோட மலர்ந்த முகமுடையவரா ஆகி சரீரத்தை விட்டுட்டு போகணும். எல்லா பிகேஸும் அப்படிதான் போவாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துல போயிட்டு பிறக்கும் போது அங்கே சரீரத்தை குஷி குஷியாக விட்டுட்டு தான் போவாங்க. இங்கே அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். அதனால் பாபா நினச்சி முகம் மலர்ந்து காட்சி கிடைக்கும், எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். அப்புறம் பாபாவும் வந்துடுவார். சரீரத்தை விடும்போது குஷி குஷியாக நம்ம அதை விட்டுட்டு மலர்ந்த முகமுடையவராகி சரீரத்தை விடணும்னு சொல்லி சொல்கிறாரு. உலாவும் பொழுதும் சுற்றும் பொழுதும் கூட தந்தை நினைவில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருபோதும் களைப்பும் ஏற்படாது சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபா நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு களைப்பே வராதுன்றாரு. தந்தையின் நினைவில் அசரீரியாகி எவ்வளவு வேண்டுமானாலும் சுற்றி வாருங்கள். இங்கிருந்து கீழே அபுரோடு வரைக்கும் வேண்டுமானாலும் செல்லுங்கள். பாருங்க, மவுண்ட் அபுரோடு வரைக்கும், மதுபன்ல இருந்து அபுரோடு வரைக்கும் நீங்க நடந்து போனா கூட உங்களுக்கு களைப்பே வராது சொல்லி சொல்றாரு. ஆனா எப்படி நடந்து போகணும்? பாபாவுடைய நினைவுல அசரீரியாகி நடக்கணும். சுற்றி வாருங்கள் சொல்றாரு. அப்போது உங்களுக்கு களைப்பே ஏற்படாது, பாவங்கள் அழிந்துவிடும். நம்ம பாபா நினைவிலே நடந்து போனா கூட நம்ம பாவம் அழிஞ்சிரும், லேசானவர் ஆகிவிடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஆகின்றது, மற்ற எவரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா உங்களுக்கு இவ்வளோ நன்மை ஆகிட்டு இருக்குது, உங்க வாழ்க்கையே அப்படி பிரகாசமா மாறிட்டு இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. முழு உலகத்தின் மனிதர்கள் பதித பாவனரை வந்து தூய்மையாக்குங்கள் என்று முறையிடுகின்றார்கள். பின் அவர்களை மகாத்மா என்று எவ்வாறு கூற முடியும் சொல்லி சொல்றாரு. பதித்த பாவனரே வாருங்கள்னு இறைவனை கூப்பிட்றவங்களை போய் மகாத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? பதித்தர்களும் யாரும் தலை வணங்குவதில்லை. தூய்மையற்றவர்களை யாருமே கும்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்க முன்னாடி போய் தலை வணங்க மாட்டாங்க இல்லையா. யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் போயிட்டு தலை வணங்குவாங்க. கோயில்ல கூட நம்ம சாமி முன்னாடி தான் போய் தலை வணங்கணும், மற்றவர்கள் முன்னாடிலாம் நம்ம தலை வணங்குறதில்ல. தூய்மையாக இருப்பவர்கள் முன்னால் தான் தலை வணங்கப்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கன்னி பெண்களின் உதாரணம் கூட இருக்குது இல்லையா. விகாரி ஆகும்போது, திருமணம் ஆகும்போது எல்லோருக்கும் முன் தலை வணங்குகிறார்கள். மற்றும் பிறகு பதித பாவனரே வாருங்கள் என்று முறையிடுகின்றார்கள். கன்னி பெண்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க காலில் கூட விழுவாங்க நிறைய பேர். ஆனா கல்யாணம் ஆன பிறகு யாரும் காலில் விழ மாட்டாங்க. அவங்க போய் எல்லார் காலையும் விழுந்து வணங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தூய்மையற்றவராக ஆயிடுறாங்க, அதனால கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பதித்த பாவனரே வாருங்கள்னு கூப்பிட்றாங்க. அடே முறையிடும் வகையில் எதற்காக பதித்தமாக வேண்டும் சொல்லி பாபா கேட்குறாரு. எதுக்கு நீங்க விகாரி ஆனீங்க, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அனைவருடைய சரீரங்களோ விகாரத்தில் பிறந்தவை அல்லவா. இப்போ நம்ம எல்லாருமே விகாரத்துல தான் பிறந்து வந்திருக்கிறோம், வேற்று வழி வம்சாவளியா பிறந்திருக்கிறோம். இப்போ சங்கம் யுகத்துல பாபா மூலமா நம்ம பிரம்மா பாபா வாயிலிருந்து வாய் வழி வம்சாவளியா பிறந்திருக்கிறோம். பழைய பிறவி முடிஞ்சிருச்சு, இப்ப புது பிறவி.
மர்ஜிவா ஆயிட்டோம். பாபா இப்போ பிரம்மா பாபாவுடைய குழந்தை, பிராமணர் ஆயிருக்கிறோம். ஏனென்றால் ராவணன் ராஜ்யமாகும். அவங்கெல்லாம் விஹாரத்துல சரீரங்கள் வந்து விஹாரத்துல தான் பிறக்கிறது. ராவணன் ராஜ்யன்றதுனால பிறக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் ராவணனிடமிருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள். இது புருஷோத்தம சங்கமேகம் என்று கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் ராமராஜ்யத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்றாரு. சத்தியுகம் என்பது ராமராஜ்யம். திரேதாவில் மட்டுமே ராமராஜ்யம் என்று கூறினால், பின் சூரிய வம்சம் லட்சுமி நாராயணன் ராஜ்யம் எங்கே போயிற்று அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, திரேதாவில தான் ராமராஜ்யம்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த ராமர், வில் அம்பு வச்சிருக்கிற ராமர். இது நம்ம சொல்ற ராமர் வந்து சிவபாபா. அப்ப சத்தியகமும் தான் ராமராஜ்யம். அப்ப வெறும் திரேதாயுகம் ராமராஜ்யம்னு சொன்னீங்கன்னா சூரிய வம்சனுடைய லட்சுமி நாராயண ராஜ்யம் எங்க போயிடுச்சுன்னு கேட்பாங்க. எனவே இந்த எல்லா ஞானமும் இப்போதுதான் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது சொல்றாரு. புது புது குழந்தைகளும் வருகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் ஞானம் சொல்றீங்க, தகுதியுடையவர்களாக ஆக்குறீங்க. ஒரு சிலருக்கு எப்பேற்பட்ட சகவாசம் கிடைத்து விடுகிறது என்றால், தகுதியுடையவர்களாக இருந்தவர்கள் பின் தகுதியற்றவர்களாக மாறி விடுகிறாங்கன்னு சொல்றாரு. புது புது குழந்தைங்க வந்தா கூட நீங்க ஞானம் சொல்றீங்க. ஆனா அப்பேற்பட்டவங்க தகுதியுடையவர்களா ஆக்குறீங்க நீங்க. ஒரு சிலர் சகவாசம், கெட்ட சகவாசத்தின்படி தகுதி இல்லாதவங்களா மாறிடுறாங்கன்னு சொல்றாரு. தந்தை பாவனமாக்குகின்றார். தந்தை வந்து தூய்மையாக்குறாரு. எனவே இப்போது பதித்தமாகவே ஆகக்கூடாது சொல்றாரு. கடவுளே வந்து நம்மள தூய்மையாயிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தூய்மையற்றவங்களும் ஆகக்கூடாது சொல்றாரு. தந்தை பாவனமாக ஆக வந்திருக்கும் போது மாயை எவ்வளவு வலிமையுடையது, சக்தி நிறைந்தது என்றால் மீண்டும் நம்மளை தூய்மையற்றவராக ஆக்கி விடுகிறது சொல்றாரு. கடவுள் வந்து ஒரு பக்கம் தூய்மை பண்ணிட்டு இருந்தா, இந்த மாயா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது, அது வேலையை பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்கிறவங்க நம்மளதான் விட மாட்டுது. அதாவது பிகேஸ விட மாட்டுது. மற்றவங்கள போய் ஏதாவது பண்ணலாம்ல. நீ இவ்வளவு நாள் என் கஸ்டமரா இருந்த, நீ எப்படி இறைவன் பக்கம் போகலாம், சிவன் பக்கம் போகலான்ட்டு அவங்களையே பிடிச்சி அவங்களுக்குள்ள நுழைஞ்சு பிகேஸ் என்ன பண்ணிடுது, பத்தித்தமாக்கிறது சொல்றாரு பாபா. தோல்வி அடைய செய்து விடுகிறது. பாருங்க, விஹாரத்துல போயிட்டு தோல்வி அடைஞ்சிடுறாங்க. பாபா காப்பாத்துங்கள் என்று கூறினார்கள். ஆஹா, போர்க்களத்தில் ஏராளமானோர் இருக்கின்றனர், பின் படுவார்களா என்னன்னு பாபா சொல்றாரு. பாருங்க, போர்க்களத்துல கூட நிறைய பேர் செத்து போறாங்கள, அப்புறம் காப்பாற்றப்படுவார்களா, அந்த மாதிரி இங்கேயும் என்னுடைய குழந்தைகள் மாயாட்ட தோல்வி அடைஞ்சு செத்து போயிடுறாங்கன்னு சொல்றாரு. இந்த மாயின் அடி துப்பாக்கியின் குண்டடியை விட கடுமையானது சொல்றாரு. இந்த மாயாவோட அடி பாருங்க, துப்பாக்கியில கூட செத்து போயிடலாம். இந்த மாயாட்ட அடி வாங்கி சாகிறது வந்து ரொம்ப கடுமையானது சொல்றாரு. காமத்தின் அடிப்பட்டது என்றால் மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் சொல்றாரு. காமத்துல போனா 5வது மாடியில இருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறது சமன்னு சொல்றாரு பாபா. அதாவது வாங்கின சக்திகள், நம்ம இது வரைக்கும் கேட்ட ஞானம், பாபாட்ட அமிர்த வேலை ஏஞ்சி வாங்கின சக்தி எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஜீரோ ஆயிடும். காமத்துல போனா ஜீரோ ஆயிடும்னு சொல்றாரு பாபா. மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் சொல்றாரு. சத்தியுகத்தில் எல்லோருமே பவித்ர இல்லற தர்மத்தினராக இருப்பார்கள். ஆனா சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் பவித்திரமா தூய்மையா இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்வாங்க, கணவன் மனைவி. ஆனா பவித்திரமா தூய்மையா இருப்பாங்க. அவர்கள் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள் சொல்றாரு. தந்தை எப்படி வந்துள்ளார், எங்கு இருக்கின்றார், எப்படி வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. பாபா எங்க இருந்து எப்படி வந்துள்ளார், மேல பரந்தாமத்துல இருந்து வந்திருக்காரு. பரந்தாமத்துல இருந்தாரு, வந்து பிரம்மா பாபா உடல்ல அவதாரம் செஞ்சு நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன்னு இப்ப கற்பிக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு இப்ப தெரியும் சொல்றாரு. அர்ஜுனனின் ரதத்தில் அமர்ந்து ஞானம் அளிக்கப்படுகின்றது என்று காண்பிக்கின்றார்கள். அந்த வந்து மகாபாரதத்துல ஒரு தேர்ல கிருஷ்ணர் வந்து, அந்த தேருன்றது ரதம், கிருஷ்ணர் அது மேல நின்றுட்டு அர்ஜுனனுக்கு ஞானம் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே பிரம்மா பாபான்றது ரதம், அதுல பரமாத்மான்றவர் வந்து பிரவேசமாயி சொல்றதான் அவங்க வந்து ரதத்துல கிருஷ்ணர் நின்றுன்றதா காமிச்சிட்டாங்க. உண்மையிலே பிரம்மா பாபா உடல்ன்றது ரதம், அதுதான் தேரு. அது உள்ளார வந்து சிவன் பிரவேசிச்சு ஞானம் சொல்றாரு. ஏன்னா அவர் பரம்பிதா பரமாத்மா, அவருக்கு உடல் கிடையாது. அவங்க உடல் இருக்கிறதா பக்தியில காமிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. பின் அவரை சர்வ வியாபி என்று ஏன் கூறுகின்றார்கள்? சரி, கிருஷ்ணர் ரதத்துல அர்ஜுனனுக்கு சொன்னார் இல்லையா ஞானம், அப்புறம் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு ஏன் சொன்னாங்க கேக்குறாரு. சர்வ வியாபின்னு ஏன் சொல்லிட்டாங்க? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தையே மறந்து விடுகின்றார்கள். பாருங்க, எப்பேற்பட்ட ஹெவன், சொர்க்கம், அது உலக அதிசயம்.
எல்லா தர்மத்தினுடைய சாஸ்திரத்திலையும் குரான் பைபிள் எல்லாம் காட்ஃபாதர் எவனை ஸ்தாபனை செய்தார்னு இருக்குது. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அவரே தனது அறிமுகத்தை அளிக்கின்றார். இப்போ வேற வழி இல்லை, நானே தான் வந்தாகணும். எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால சத்தியம் சிவம் சுந்தரம் வந்துட்டாரு. சத்தியத்தை மட்டுமே சொல்லுவாரு. அவரே பிரம்மா உடல்ல அவதரிச்சு தான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறேன், எப்படி நான் எல்லாரையும் மாத்தினேன், எப்படி தேவதையா மாறி எல்லாரும் போனாங்க, அவருடைய அறிமுகத்தை எல்லாமே அவரே கொடுக்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மகான் ஆத்மா ஆகுவதற்காக அப்பவித்திரத்தாவுடன் கூடிய அசுத்தமான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். துக்கம் கொடுப்பது, சண்டை சச்சரவு செய்வது, இவை அனைத்தும் அப்பவித்திரமான காரியங்களாகும். அவற்றை நீங்கள் செய்யக்கூடாது. தங்களுக்கு தாங்களே ராஜ திலகம் அளிப்பதற்கான அதிகாரி ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், புத்தியை எந்த விதமான சிக்கல்களுடன் கூடிய வேலைகள், தேகதாரிகள் ஆகியோரிடமிருந்து விலக்கி நறுமணமுள்ள மலரா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. மறைமுக சம்பாத்தியம் சேமிப்பு ஆகுவதற்காக நடந்தாலும் சென்றாலும் அசிரியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். அசிரியா இருந்தாதான் பாபா நினைவு வரும். நான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மா அப்படின்னு பயிற்சி செய்யும் போது தான் பாபா நினைவு வரும். பாபா நினைவு வந்தாதான் சேமிப்பு ஆகும், சம்பாத்தியம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். உங்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களின் சக்தியால் ஆத்மாக்களின் கவலையை முக்தி அடைய வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் சுப சிந்தக் மணி ஆகுக. இப்ப நம்ம கிட்ட இப்ப பாபா நம்ம இது வரைக்குமே நம்ம முன்னாடிலாம் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, நம்மளை குறித்த நெகட்டிவ் தாட்ஸு, மற்றவங்கள குறித்து நெகட்டிவ் தாட்ஸு, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், அதுக்கப்புறம் எதிர்மறையான எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் அப்படிலாம் கூட இருக்கும். சமைக்கணும், போகணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கூட இருந்தது. ஆனா இப்ப பாபா வந்த பிறகு நமக்கு வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் தான். பாபா கிடைச்சிட்டாரு, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், அது மாதிரி மற்றவங்களை குறித்தும் சுப எண்ணங்கள், எல்லாரும் பாபா குழந்தையாகட்டும், எல்லாரும் பயனடையட்டும், அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ உங்களுடைய நல்ல எண்ணங்களின் சக்தியால ஆத்மாக்களின் கவலையை போக்குங்க. எல்லாருடைய கவலையையும் முக்தி அடைய வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் மணி ஆகுங்க, சுப சிந்தக் மணி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாங்க. இன்றைய உலகத்துல அனைத்து ஆத்மாக்களும் கவலையோடு இருக்கிறாங்க இல்லையா. எல்லாருக்குமே நாளைக்கு என்ன ஆகும், என்ன பிரச்சனை வருது, டெய்லி ஒரு பிரச்சனை வருது, எல்லாருக்கும் கவலை துக்கம் இருக்கு இல்லையா. அவர்களின் கவலையின் மணிகளை உங்களுடைய சுப சிந்தனையின் நல்ல எண்ணங்கள் என்ற மணிகள் நல்ல எண்ணத்தின் சக்தியாக மூலமாக மாற்ற முடியும் சொல்லி சொல்றாரு. அவங்க கவலையின் மணியில உட்கார்ந்துருக்குறாங்க, நீங்க நல்ல எண்ணங்களின் மணியா இருக்கிறீங்க. உங்க சுப சிந்தனையின் மூலமா நீங்க என்ன பண்ணணும், நல்ல எண்ணத்தின் சக்தி மூலமாக உங்களால மாற்ற முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. சூரியனின் கிரணங்கள் மிக தூரத்தில் சென்று இருட்டை எப்படி அகற்றுகின்றதோ அதே போல நல்ல எண்ணத்தின் மணிகளாகிய நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் என்ற பிரகாசம் அல்லது கிரணங்களை முழு உலகத்தின் நாலா பக்கமும் பரப்பக்கூடியவர்கள். எப்படி சூரியன் அதோட வெளிச்சம் போய் மூளை முடுக்கெங்க இருக்கிற எல்லாத்தையும் அந்த குப்பை கூலத்துல எரிச்சு அகற்றுதோ, இருட்டெல்லாம் விளக்குதோ, அந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணம் நீங்க பூமி பந்து மேல போய் பரிசாவா பரப்பும் போது உலகம் ஃபுல்லா நாலா பக்கமும் பரவும். அந்த மாதிரி பரப்பக்கூடியவர்கள் நீங்க. ஏதோ சிலர் ஆன்மீகமான சக்தியை மறைமுகமான ரூபத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனா நம்ம இந்த மாதிரி பரிசாவா இருந்து பூமி பந்து மேல சக்தி கொடுக்கும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களாம், யாரோ ஏதோ மறைமுகமான ரூபத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வரும், கனவு வரும், யாரோ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவாங்க, இங்க போயிட்டு இந்த சென்டருக்கு போங்க, மனசு அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பாபா செய்வார். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம உட்கார்ந்த இடத்துல ஃபரிஸ்தாவாகி பூமி பந்து மேலே சக்தி கொடுத்துட்டே இருந்தோம்னா பாபா சில காரியங்கள்லாம் காட்சியாக காட்டுவார், கனவுல போய் சொல்வார். பிரம்மா பாபா மாதிரியே நிறைய பேருக்கு காட்சியெல்லாம் கிடைச்சிருக்குது. இந்த இடத்துக்கு போங்க, இங்கே போங்க, உங்கள் மனசு அமைதி அடையும், அப்படிலாம் நிறையா கிடைச்சிருக்கு. அதெல்லாம் செய்யறது பாபா தான். ஆனால் நம்ம எண்ணங்கள் மூலமாக சேவை செய்யும் போது பாபா அதெல்லாம் செஞ்சிருவாரு. இந்த உணர்வு அல்லது நிலை ஆரம்பமாகி உள்ளது. இப்ப எல்லாருக்குமே அது அந்த உணர்வு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய மக்களுக்கு யாரோ ஏதோ செய்யறாங்க,
மறைமுகமா ரூபத்துல யாரோ ஏதோ ஒரு சக்தி, ஆன்மீகமான சக்தி வேலை செய்யுதுன்றது அந்த உணர்வு வந்து எல்லாருக்குமே ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. மெதுவாக தேடி தேடி இடத்தை வந்து சேர்ந்து விடும் சொல்லி சொல்றாரு. மெதுவா அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துடுச்சு இல்லையா, அப்புறம் தேடுவாங்க. தேடி தேடி நம்மளோட இடத்துக்கு மதுபனுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: மனம் புத்தியின் லைன் தெளிவாக இருந்தால் பாப் தாதாவின் கட்டளையை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் சொல்லி சொல்றாரு. நம்ம மனசு புத்தி வந்து கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம இங்க ஏதாவது குழப்பத்துல உட்காந்துன்னு ஏதாவது சண்டை சச்சரவு டென்ஷன்ல இருந்தோம்னா பாபா என்ன சொல்ல வர்றாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மனசு புத்தி கிளியரா இருக்குது, பாபா நினைவுலே இருக்கிறோம். பரந்தாமத்துல பாபா கூட நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சினேன், எதை பத்தி நான் கவலைப்படல, ஆனா பாபா நினைவுலே இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது பாபா உங்களுக்கு டச் பண்ணுவாரு, கட்டளை கொடுப்பாரு. இங்க போ குழந்தை, இவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணு, இவங்களுக்கு இதை செய்யு, இவங்களுக்கு ஞானம் சொல்லு, இவங்க கவலையா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய டச் பண்ணுவாரு. தெளிவா வந்து அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு, அந்த மாதிரி வினாசன் டைம்ல நமக்கு பிரச்சனைகள் வர டைம்ல பாபா வந்து சொல்லுவார், எந்த இடத்துல இருக்காத, கிளம்பிடு குழந்தைன்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு அப்பதான் புத்தி லைன் கிளியரா இருக்கும்போது தான் நம்மளால அதை தெளிவா வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.